ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சாமுண்டீஸ்வரி கார்த்திகை ரேவதியும் பிரிக்க பஞ்சாயத்தை கூட்டினாங்க. ஆனால் அதே அவங்களுக்கு வினையாகி போச்சு. அதுதான் இப்போ ஒரு ப்ரோமோவாக பார்க்க போகிறோம். சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் கார்த்திக் வெளியே வந்தோடனே ரொம்பவே வெட்ஸாகி அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சந்திரகலா சாமுண்டீஸ்வரிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறா. பஞ்சாயத்தில் நம்ம காசு கட்டி போட்டதுனால பஞ்சாயத்தை கூட்டி நம்ம பொண்ணை பிரித்து கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சாமுண்டீஸ்வரியும் பஞ்சாயத்தை கூட்டுறா. அந்த இடத்துக்கு வந்து ரேவதியும் கார்த்திக்கும் எங்களுக்கு பிரிஞ்சு வாழ மனசில் என்னை ஏமாற்றி பிரிச்சுட்டாங்க, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டி ஒத்துக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுறா. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் ஆகா ரேவதி இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இந்த விஷயத்துக்கு நான் இப்போவுமே ஒரு முற்றுப்புள்ளி கெட்டு தான் வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாலியை பையிலேருந்து எடுத்து நான் ரேவதி கழுத்தில் கட்டி இவளை திருப்பி என் மனைவியாக ஏற்றுக்கிட்டு நாங்கள் ஒன்றா வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் யாரும் எங்களை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து முன்னாடியே தாலியை எடுத்து ரேவதி கழுத்தில் கட்டிடுறாரு. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்கள பிரிக்கிறதுக்கு ஒரு வழி பார்த்தோம், ஆனால் இவங்க தாலியை கட்டி சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என்ன வழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.